السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد صدق الله رسوله الرؤيا بالحق صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم رؤيا المؤمن جزء من 46 جزءا من النبوة أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கணித்துக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்நாளையிலே மூன்றிலே ஒரு பகுதியை தூக்கத்திலேயே கழித்து விடுகிறோம். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே அதிகமான கனவுகளை காணுகிறோம். அதாவது இந்த உலகத்திலே கனவு காணாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த கனவு என்பது பொதுவாகவே எல்லோருக்குமே ஒன்றாகத்தான் இருக்கிறது. கனவுகள் என்று சொன்னால் என்ன? அந்த கனவுகள் ஏன் ஏற்படுகிறது? மார்க்க அறிஞர் பெருமக்கள் இந்த கனவை பற்றி விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, நாம் முழிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எப்படி சில விளக்கங்களை உருவாக்குகிறானோ, அதுபோல இந்த மனிதர்கள் தூங்குகின்ற பொழுதிலும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சில விளக்கங்களை அவருடைய உள்ளத்திலே போடுகிறான். அதுதான் கனவு என்பதாக மார்க்க அறிஞர் பெருமக்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதே போல இன்றைய விஞ்ஞானத்தின் மூலமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கனவை பற்றி நம்முடைய நினைவுகள், அதே போல் நம்முடைய சிந்தனைகளில் வரக்கூடிய அந்த பிம்பங்கள், நாம் தூங்கக்கூடிய சமயத்திலே நம்முடைய மூளை மிக குறைந்த அளவிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலே தோன்றக்கூடிய ஒரு சில படக்காட்சிகள் அது என்பதாக கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இவைகளெல்லாம் ஒரு யூகங்கள் தானே தவிர நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கனவுகள் என்பது நம்மவர்களுக்கு மத்தியிலே எல்லோருமே கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். அந்த கனவுகளை 3 வகையாக பிரிக்கலாம். கனவுகள் என்பது 3 வகையாக பிரிக்கலாம். ஒரு ருய்யா தலாசா, கனவுகள் என்பது 3 விதங்கள். அதில் முதலாவது கனவு நல்ல கனவு. அது ருய்யா சாலிஹா, அது புஷ்ரம் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய சுப செய்திகள், நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடிய கனவு, அது நல்ல கனவு. இது ஒரு வகையானது. இரண்டாவது வகையானது கவலை அளிக்கக்கூடிய கனவு. இது ஷைத்தானிடமிருந்து நமக்கு வருவது. அதே போல மூன்றாவது இன்னொரு வகை கனவு ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே தோன்றக்கூடியது. அது கனவாக வந்துவிடும், பிரம்மை என்பதாக சொல்வார்கள். அதாவது நம்ம தூங்குறதுக்கு முன்னால் ஏதாவது நினச்சிக்கிட்டே படுத்திருப்போம், இல்லை ஏதாவது பேசிக்கிட்டே படுத்திருப்போம், இல்லை ஏதாவது பார்த்துக்கிட்டே படுத்திருப்போம். அது கனவுல அப்படியே வந்துடும். இது மூன்றாவது வகை கனவு. இப்படி கனவுகள் 3 வகைகளாக இருந்தாலும் இந்த கனவினுடைய பிரதிபலன்கள், கனவுக்கு விளக்கங்கள் இருக்கிறதா? கனவு காண்பதின் மூலமாக நாம் எதை அடைந்து கொள்கிறோம் என்பதை பற்றி சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது
அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ருயல் முஃமின், ஒரு உண்மையான முஃமின் கனவு காணுகின்றார் என்று சொன்னால் அவருடைய கனவு என்பது ஜுஸ்அம் மின் சித்தத்தி வ அர்பஈன ஜுஸ்அம் மினன் நுபுவா, நபித்துவத்திலிருந்து அந்த நபித்துவ 46 பங்காக வைத்தால் அதிலே ஒரு பங்கு முஃமினுடைய கனவு என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். ஒரு முஃமின் ஒரு கனவு காணுகின்றார் என்று சொன்னால் அது நபித்துவத்தினுடைய 46 பங்குகளில் ஒரு பங்கு. அப்போ கனவு என்பது நம்மவர்களுக்கு மத்தியில் எப்படியெல்லாம் வருகிறது, நல்ல கனவுகள், கெட்ட கனவுகள், இப்படி 2 வகையாக நாம் கனவுகளை காணலாம். அந்த நல்ல கனவுகள், கெட்ட கனவுகள் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அதை கொண்டு நாம் எதை பாடமாகிக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, முதல்ல நமக்கு நல்ல கனவு வந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப யார் பிரியமானவர்களோ, மிக நெருக்கமாக பிரியமானவர்களோ அவர்களிடத்தில் சொல்லலாம் நல்ல கனவாக இருந்தால். அல்லது ஒரு நல்ல அறிஞர் ஆலிமிடத்தில், கனவுனுடைய விளக்கம் தெரிகின்ற அளவிற்கு உள்ள ஆலிமிடத்தில் போய் நம்ம என்ன செய்யலாம், நல்ல கனவுகளை சொல்லலாம். இந்த நல்ல கனவுகள் சொல்லுவதன் மூலமாக நமக்கு நல்லவைகள் இன்ஷா அல்லாஹ் வந்து அடையலாம். அதே கெட்ட கனவு கண்டுவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கெட்ட கனவை கண்டால் யாரிடத்திலேயும் சொல்லக்கூடாது என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட வர்றார். வந்து, யா ரசூலல்லாஹ், எனது தலை வெட்டப்பட்டு உருண்டோடி கொண்டிருக்கிறது, அதே போல் அந்த உருண்டோடக்கூடிய தலையை பின்தொடர்ந்து நான் செல்வது போல கனவு கண்டேன். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு கிராமவாசி இப்படி சொல்கிறார். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய கனவிலே ஷைத்தான் விளையாடி விட்டான் என்பதாக சொன்னார்கள். ஷைத்தான் விளையாடி விட்டான். லா துஹத்திஸின் நாஸ பிதலஉபி ஷைத்தானி பிக ஃபீ மனாமிக, உன்னுடைய கனவிலே ஷைத்தான் விளையாடுகின்றான், இந்த செய்தி யாரிடத்திலும் சொல்லாத என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தலை வெட்டி தனியாக உருண்டோடுதானே ஒரு கெட்ட கனவு தானே, யாருக்குமே பயம் வரும். இதுபோல் கெட்ட கனவுகள் காணுகின்ற பொழுது யாரிடத்திலேயும் சொல்லாதீர்கள். லா துஹத்திஸின் நாஸ், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாரிடத்திலேயும் கெட்ட கனவுகளை சொல்லாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாராங்க. அதே போல் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் அதிகமாக பல கனவுகள், கெட்ட கனவுகளை கண்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு கனவுகளை கண்டுட்டாங்க. கண்டுவிட்ட அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல கனவு வருதுன்னு சொன்னால் அது அல்லாஹ்விட்டிருந்து வந்தது. கெட்ட கனவுகள் வருகின்றது என்று சொன்னால் கண்டிப்பாக அது ஷைத்தானிடமிருந்து தான் வருகிறது. நல்ல கனவு கண்டிங்கன்னா யார்ட்டையாவது சொல்லுங்கள். ஆனால் கெட்ட கனவை கண்டால், தூக்கத்தில் நம்ம படுத்திருக்கிறோம், ஒரு கெட்ட கனவு வருது, என்ன செய்யணும்? அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உறங்குகின்ற பொழுது தூக்கத்திலே கெட்ட கனவு கண்டு விழித்து விட்டால் இடதுபுறமாக திரும்பி 3 முறை துப்பி கொள்ளுங்கள், துப்பி விட்டு வலதுபுறமாக படுத்து கொள்ளுங்கள். அந்த கெட்ட கனவு முடிஞ்ச அளவு மறந்துடுங்க. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், ஒரு நல்ல கனவு கண்டு யார்ட்டையாவது சொல்கிறோன்னு சொன்னால், அவர் நல்ல விஷயம் ஏதாவது சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும்னு சொல்லி சந்தோஷமாக நினைப்போம். அதே ஏதாவது ஒரு கெட்ட கனவு சொல்லணும்னு சொன்னால் அதற்குரியத விளக்கத்தை தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒன்று சொல்லிட்டான்னு வைங்களேன், அது முழுவதுமாக நம்முடைய உள்ளத்தை பாதித்து கொண்டே இருக்கும். அந்த கெட்ட கனவு கண்டமே, அதனால தான் இது நடக்குது. அந்த கெட்ட கனவு இருக்கிறதே, அது எப்பொழுதாவது உண்மையிலே நடந்துவிடும் என்பதாக நாம் பயந்து கொண்டே இருப்போம். இதை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நல்ல கனவை கண்டால் நல்லோர்களிடத்திலே சொல்லுங்கள், கெட்ட கனவை யாரிடத்திலேயும் சொல்லிவிடாதீர்கள்.
அந்த கெட்ட கனவு காண்பதன் மூலமாக உங்களுக்கு அது அப்படியே நடந்துரும் சொல்லி நீங்கள் நம்ப வேண்டாம் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி ஒரு கனவை கண்டுட்டோம், அது விளக்கம் தெரிந்தவரிடத்திலே நாம் போய் அந்த கனவு சொல்கிறோன்னு வைங்க. அவர் அந்த கனவுக்கு விளக்கம் அளித்து விட்டார். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவினால் அது நடந்து விடலாம். கனவுலக மாமேதை இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து ஒரு கனவை பற்றி சொல்கிறார். உண்மையிலேயே கனவுக்கு விளக்கம் தெரிந்தவர்கள், நல்லோர்கள், நல்ல ஆலிம்களிடத்தில் நீங்கள் போய் கனவு சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு சில நேரங்களில் உங்கள் கனவுக்கு உடனே விளக்கம் சொல்லிடுவாங்க. ஒரு சில கனவுக்கு என்ன சொல்லுவாங்க, ஏதாவது பதில் சொல்லாமல் அப்படி விட்டுருவாங்க, அல்லது கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பாங்க, அல்லது பேச்சை மாற்றுவாங்க. இவைகளெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு கனவுக்கு விளக்கம் தெரியாதோ என்பதாக எண்ணுவது தவறான விஷயம். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். வந்து தான் கண்ட கனவு பற்றி சொல்கிறார். நான் என்னுடைய கனவில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தை பார்த்தேன். அந்த கண்ணாடி பாத்திரம் முழுவதுமாக தண்ணீர் இருந்துச்சு. அப்போ திடீர்னு அந்த பாத்திரம் உடஞ்சிருச்சு. பாத்திரம் மாத்திரம் உடஞ்சிச்சு, ஆனால் அந்த தண்ணீர் அப்படியே இருந்துச்சு. இப்படி நான் கனவு கண்டேன் என்பதாக கனவுக்கு விளக்கம் சொல்ல தகுதி வாய்ந்த மாமேதை இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல வந்து இந்த மனிதர் சொல்கிறார். சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துக்கப்ப, அப்படி நீ ஒரு கனவை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறான். அப்போ என்ன செய்யணும்? சரி, கனவு தானே, ஒரு பெரியவங்க ஒரு ஆலிம் இடத்துல நம்ம விளக்கம், கனவினுடைய விளக்கம் தெரிந்த இடத்துல சொல்கிறோம், அவரே இப்படி சொல்கிறாருன்னா அப்படி போயிருந்திருக்கலாம். இவர் என்ன செஞ்சார், இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல சொன்னார், இல்லை அப்போனா நான் போய் சொல்கிறேன்னா, நான் உண்மையிலே தான் அந்த கனவை பார்த்தேன். கண்ணாடி பாத்திரத்தில் நீர் இருந்ததாகவும், கண்ணாடி பாத்திரம் உடைந்த பிறகு அந்த நீர் மாத்திரம் அப்படியே இருந்தது, தண்ணீர் மட்டும் அப்படியே இருந்துச்சு என்பதாக சொன்ன பொழுது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அது சொல்லாதப்போ அப்படி விட்டுருப்பான்னு சொல்லி எவ்வளோ தடுத்து மறுபடியும் சொன்ன உடனே, நான் என்ன பொய்யா சொல்கிறேன், நான் கண்ட கனவைத்தானே சொன்னேன் என்பதாக சொன்ன பொழுது உடனே இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர் கண்ட கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க. அந்த உன்னுடைய கனவினுடைய விளக்கம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்த உடனே உன் மனைவி மௌத்தாயிடுவாங்க. அந்த குழந்தை மாத்திரம் உன்னோடு இருக்கும். அதுதான் உன்னுடைய கனவுடைய விளக்கம். இந்த செய்தி கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இல்லை, நான் பொய் சொன்னேன். அதிர்ச்சி ஆயிட்டார். என்னுடைய மனைவி குழந்தையை பெற்றெடுத்த உடனே மௌத்தா போயிடுவாளா என்பதாக என்னுடைய கனவினுடைய விளக்கமா என்பதாக கனவினுடைய விளக்கத்தை இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன பிறகு இவர் சொல்றாரு, இல்லை நான் பொய் சொன்னேன்னு சொல்றார். ஆனால் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த கனவுக்கு என்ன விளக்கம் சொன்னார்களோ அதே போல நடந்தது. அவருடைய மனைவி பிள்ளையை பெற்றுட்டு மௌத்தாயிட்டாங்க. கனவினுடைய விளக்கத்தை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழமையாக தினந்தோறும் சுபு தொழுதுட்டு யாராவது கனவு கண்டீங்களான்னு கேட்டு விளக்கம் சொல்லுவாங்க. அருமை நாயகம் கனவு கண்டிருந்தாலும் அந்த கனவை சொல்லி விளக்கம் சொல்லுவார்கள். இதை வளமையாக கொண்டிருப்பார்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே நாம் ஒரு கனவு கண்டுவிட்டோம் என்று சொன்னால், நல்ல கனவாக இருந்தால் நல்லோர்களிடத்திலேயும், கெட்ட கனவாக இருந்தால் அதை மறைத்தும் மறந்தும் விடுவதுதான் நல்லது என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதர் சஅத் பின் முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் வந்து சொல்றார், நான் ஒரு கனவு கண்டேன். அப்போ அந்த ஆட்சியாளர் அப்துல் மலிக் பின் மர்வானை, ஒரு சில பேர் பொய் சொல்லுவோம் இல்லையா, கனவுலையே ஏதாவது ஒரு பொய் சொல்லுவோம், இல்லை வேறு யாராவது ஒரு கனவு சொல்லியிருந்தா, ஒரு நல்ல கனவு ஏதாவது ஒரு கனவு சொல்லியிருந்தா அதை நம்ம கண்டது போல சொல்லுவோம் இல்லையா, அதுபோல கனவுக்கு உண்மையிலேயே விளக்கம் சொல்லும் இடத்தில் நீங்கள் சொன்னால் அவர்கள் உண்மையிலேயே கடிந்து கொள்வார்கள், நீங்கள் கண்ட கனவு தானா இது என்பதாக. அதே போல் இந்த சஅத் பின் முஸையப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் வந்து ஒரு மனிதர் வந்து சொல்கிறாரு, ஆட்சியாளர் அப்துல் மலிக் பின் மர்வான் அவரை பிடித்து தலைக்கு கீழே படுக்க வச்சு அவருக்கு முதுகுக்கு மேலே 4 குச்சிகளை
அடுக்கி வைப்பதாக கனவு கண்டனா, அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கின்ற பொழுது கொஞ்ச நேரம் அந்த கனவை கேட்டுவிட்ட சஅத் பின் முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த கனவு உண்மையிலேயே நீ தான் கண்டியான்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் ஆமாங்கிறார். திரும்பவும் அதட்டி கேட்ட பொழுது இல்லை இல்லை, இது நான் காண்கலை, இந்த கனவை நான் காண்கவில்லை, அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த கனவை கண்டார்கள் என்பதாக உண்மையை ஒத்துக்கொண்டார். அப்பொழுதுதான் இந்த கண்ணுடைய விளக்கத்தை சஅத் பின் முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், உண்மையிலேயே அவர்கள் கண்ட கனவு உண்மைதான். இந்த கனவுனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் யாரை கனவு கண்டதாக அவர்கள் சொன்னார்களோ அந்த அப்துல் மலிக் பின் மர்வான் அவரால் இந்த அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆட்சியாளருக்கு 4 குழந்தைகளை கொடுப்பான். 4 குழந்தைகள் பிறப்பார்கள். 4 பேர்களும் ஹலீஃபாவாக இருப்பார்கள். இதுதான் இந்த கனவினுடைய விளக்கம் என்பதாக சஅத் பின் முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன பொழுது அதே போல நடந்தது. அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு தன்னுடைய 4 நபர்களும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டார்கள். அவர்களும் அதே போல அந்த அப்துல் மலிக் பின் மர்வான் என்பவரால் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதானார்கள். என்று சொன்னால் கனவு காண்பதின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லடியார்களுக்கு நல்ல செய்திகளை கண்டிப்பாக தெரிவித்து கொண்டே இருப்பார். பின்னால் வரக்கூடியதை முன்னாலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில சமயங்களிலே எடுத்து காட்டி கொண்டே இருப்பார். நமக்கு விருப்பமில்லாத ஒரு கனவு நம்ம கண்டோன்னு சொன்னால் அது மற்றவர்களிடத்தில் கண்டிப்பாக சொல்லக்கூடாது, மறந்துவிட வேண்டும். ஏதாவது நமக்கு ஒரு தடங்கல் நடக்கின்ற பொழுது உடனே அதை ஞாபகமூட்டி அதனால்தான் இந்த தடங்கல் நடந்திருக்கும் என்பதாக கவலை கொள்வதை கண்டிப்பாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தடை செய்கிறார்கள். இதுபோல தீய கெட்ட கனவுகளை வெளியிலே யாரிடத்திலேயும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அதை நல்ல கனவு கண்டால் மாத்திரம் உங்களுக்கு மிக மிக நெருக்கமாக இருப்பவர்களிடத்திலே அல்லது கனவினுடைய விளக்கம் தெரிந்த ஆலிம்களிடத்திலே மாத்திரம் அதை சொல்லுங்கள் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட வர்றார். அருமை நாயகத்தையே கனவு கண்டு விட்டு அந்த கனவினுடைய விஷயத்தை சொல்வதற்காக வேண்டி விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி வருகிறார். யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல ஒரு மேகம் இருக்கிறார். அந்த மேகத்திலிருந்து நெய்யும் தேனும் கொட்டிக்கொண்டே இருக்கிறார். நெய்யும் தேனும் அந்த வானில மேகத்திலிருந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறது. மக்கள் எல்லோரும் போய் அதை கையில் பிடிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு நிறைய விழுது, ஒரு சிலருக்கு குறைவாக விழுகிறது. இப்படி அந்த தேனையும் நெய்யும் பிடித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த மேகத்திலிருந்து ஒரு கயிறு பூமியின் பக்கம் இறங்குகிறது. இந்த பூமிக்கும் அந்த மேகத்திற்கும் மத்தியிலே அந்த கயிறு ஒரு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அந்த கயிற்றை பிடித்து கொண்டு மேலே செல்வது போல நான் கனவு கண்டேன். இந்த கனவை பற்றி விளக்கத்தை அந்த மனிதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார். நீங்கள் ஏறிய பிறகு வேறொரு சில நபர்கள் அந்த கயிறை பிடித்து ஏறினார்கள். அந்த கயிறு அறுந்து விட்டது, பிறகு மீண்டும் அது இணைக்கப்பட்டது. இப்படி நான் கனவு கண்டேன். இந்த கனவினுடைய விளக்கம் என்ன என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். அப்பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அருகாமையில் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவினுடைய விளக்கம் சொல்ல போகிறாங்க. ஒரு ஆலிமிட்டையோ அல்லது தனக்கு நெருக்கமானவர்கிட்டே ஒரு கனவு சொல்லும் பொழுது பக்கத்தில் யாராவது இருப்பாங்க, முந்திரி கொட்டை மாதிரி எதையாவது சொல்லிடுவாங்க, எதையாவது சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, இல்லை எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு கனவுக்கு விளக்கம் தெரிந்தது போல சொல்லுவாங்க இல்லையா? இந்த கனவினுடைய விளக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த மனிதர் கேட்கிறார். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. டக்குன்னு முந்திட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த கனவுக்கு நான் விளக்கம் சொல்லட்டுமா? என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அனுமதி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்துட்டாங்க. சரிப்பா நீ சொல்லுப்பான்ட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா விளக்கம் சொன்னார்கள். ஆம், உங்களுடைய கனவினுடைய விளக்கம் என்ன தெரியுமா? மேகம் என்பது இஸ்லாம்,
மேகத்திலிருந்து அந்த நெய்யும் தேனும் கொட்டி கொண்டிருந்ததே, அதுதான் அருள்மறை குர்ஆனுடைய வசனங்கள். மக்கள் போய் பிடித்து கொண்டிருந்தார்களே அருள்மறை குர்ஆனுடைய வசனங்களை, அருள்மறை குர்ஆனை யார் நன்றாக பிடித்து கொண்டார்களோ அவர்கள் நிறைய அதை கையேந்தி கொண்டார்கள். யார் குறைவாக குர்ஆனை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் குறைவாக பிடித்து கொண்டார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கயிற்றை பிடித்து ஏறியதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி விளக்கம் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. சொல்லிட்டு ஒரு ஆள் முதல்ல அந்த கயிறை பிடிச்சி ஏறினாங்க, மறுபடி ரெண்டாவது ஆள், மூணாவது ஆள் ஏறினாங்க. நான்காவது ஆளாக ஏறுகின்ற பொழுது அந்த கயிறு அறுந்தது, பிறகு மீண்டும் ஒட்டி கொண்டது என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கயிறினுடைய விளக்கத்தையும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் கனவுக்கு சரியாக தானே விளக்கம் சொன்னேன்னு கேட்டாங்க. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் உண்மையை சொன்னீங்க, கொஞ்சம் பொய்யா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்ன கனவினுடைய விளக்கத்திலே பாதி உண்மையாக இருந்தது, ஆனால் பாதி பொய்யாக இருந்தது என்பதாக அந்த கனவினுடைய முழு விளக்கத்தை அந்த மனிதர் தெரியாமையே போயிட்டார். கனவினுடைய விளக்கத்தை நாம் யாரிடத்திலே கேட்க வேண்டும்? கேட்கின்ற பொழுது முடிந்த அளவு நம்முடைய முகப்பத்துக்குரியவர், அப்படி இல்லை என்று சொன்னால் ஆலிம் இடத்திலே, அறிஞரிடத்திலே தனியாக சென்று அவர்களிடத்தில் நாம் கேட்பது என்பது, அந்த கனவினுடைய விளக்கத்தை முழுமையாக தெரிந்து கொள்வது என்பது, இதுதான் கனவினுடைய விளக்கத்தை அறிந்து கொள்ளும் முறை என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஒரு கனவு பல விளக்கங்களை நமக்கு தரும். ஒரு கனவிலே ஒரே ஒரு விளக்கம் மாத்திரம் இருக்காது. ஒரு கனவு கண்டுவிட்டால் அந்த கனவுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அதாவது ஒரு பெண்ணை ஒருவர் கனவு காணுகிறார். ஒரு பெண்ணை கனவு கண்டால் கனவனுடைய விளக்கத்தை எப்படி எழுதுகிறார்கள் தெரியுமா அறிஞர்கள்? ஒரு பெண்ணை ஒருவர் கனவு கண்டால், ஒன்று அந்த பெண்ணை போன்று ஒரு பெண்ணை இவர் திருமணம் முடிப்பார், இப்படியும் எழுதப்படுகிறார். அதே போல அந்த பெண்ணை கனவு கண்ட காரணத்தினால் இவருடைய அந்தஸ்து தரஜா மக்களுக்கு மத்தியிலே உயரும். இதுவும் ஒரு பெண்ணை கனவு கண்டால் கனவினுடைய விளக்கம். அதே போல விசாலமான ரிஸ்க்கு, உணவு அபிவிருத்தி ஏற்படும், கனவுடைய விளக்கம் எழுதுகிறார்கள். அல்லது இந்த மனிதருக்கு அந்த பெண்ணை கனவு கண்ட காரணத்தினால் சோதனைகள் வரும், இதுவும் அந்த கனவினுடைய விளக்கத்திலே. வியாக்கியானர்கள் இப்படி எழுதுகிறார்கள், ஒரு கனவிற்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை, ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு அவர் நல்லா இருக்கிறாரே, அவர் கனவுக்கு எதையாவது ஒன்று குழப்பி விட்டு அவர் மனசை குழப்பி அவரை கஷ்டத்தில் ஆக்கணும், அவர் முகம் வாடணும், அவர் வாடி இருப்பதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் என்பதாக கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களிடத்தில் தயவு செய்து நீங்கள் கனவினுடைய விளக்கத்தை கேட்டு உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்தி கொள்ளாதீர்கள். கனவினுடைய விளக்கங்கள் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில நல்லவர்களுக்கு நல்லதுக்காக வேண்டி அல்லாஹ் கனவுகளை ஏற்படுத்துவான். அதன் மூலமாக நாம் செய்யக்கூடிய தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காண்பிப்பான், திருத்தி கொள்ளுங்கள். கனவை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களுடைய அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போல கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் கனவு கண்டு கனவு சொன்னாலும் விளக்கம் சொல்லுவாங்க. தான் ஏதாவது ஒரு கனவு கண்டாலும் உடனே அதனுடைய விளக்கத்தை கண்ட கனவை சொல்லிவிட்டு விளக்கம் சொல்வார்கள். இது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்க அவங்களுக்கு வீடு கிடையாது, பள்ளிவாசலில் அவங்களுக்கு வீடு. ஒரு சிலர் சஹாபாக்கள் அப்படியே இருந்தார்கள். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கின்ற பொழுது ஒரு கனவு காண்கிறாங்க. அப்போ அந்த கண்ட கனவை நிச்சயமாக அதனுடைய அர்த்தங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கனவிலே யா அல்லாஹ், என்னுடைய விஷயத்தில் உறங்குவதற்கு முன்னதாக யா அல்லாஹ் எனக்கு ஏதாவது நல்லது இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கனவுல எனக்கு காண்பி என்பதாக துஆ செஞ்சுட்டு படுக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கனவிலே ஒரு கனவை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்போ அந்த கனவு இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, 2 மலக்குமார்கள் வந்தாங்க.
வருகின்ற பொழுது அவங்க கையில் வளைந்த இரும்பு கம்பியை வச்சுருந்தாங்க. 2 பேருமே வச்சுருந்தாங்க. 2 பேரும் என்னை பிடிச்சி கூட்டு போனாங்க. என்னை அழைத்து செல்கின்ற பொழுது எனக்கு பயமாக இருந்துச்சு. அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடினேன். கனவுலேயே அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடினேன். யா அல்லாஹ், நரகத்தை விட்டும் நான் இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். 2 மலக்குமார்கள் வர்றாங்க. வந்தவங்க மலக்குமார்கள் கையில் இரும்பு அந்த கம்பியை வைத்திருந்ததை பார்த்தவர்கள் பயந்து விட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. இவங்க நரகத்துக்கு தான் என்னை கூட்டு போக போகிறாங்க அப்படின்னு. அதே போல அந்த 2 மலக்குமார்களும் இவர்களை அப்படியே அழைத்து செல்கிறார்கள். பயப்படாதீங்கன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அப்படியே கூட்டு போனாங்க. கூட்டு போனவங்க சொல்லிக்கிட்டே வராங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் நிறைய தொழுதுகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கவலையே இல்லை, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க என்பதாக அந்த 2 மலக்குமார்களும் எனக்கு சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த கண்ட கனவை அப்படியே சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் என்னை எப்படியே கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, நரகத்தினுடைய விளிம்பிலே நிப்பாட்டி விட்டார்கள். நரகத்தை நன்றாக பார்த்து இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எப்படி கிணத்துக்கு எப்படி நம்ம சுத்திலுமாக அந்த கல்லை கொண்டு கட்டியிருப்போம் சுவர், அதே போல நரகத்திற்கு சுவர் கட்டப்பட்டிருந்தது. அதன் நுனி வரை மலக்குமார்கள் என்னை அழைத்து சென்று விட்டார்கள். அங்கே சென்றால் அங்கேயும் ஒரு மலக்கு கையிலே வளைந்த கம்பியை வைத்து கொண்டு என்னை பார்க்கிறார். அதையும் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். அங்கே பார்க்கின்ற பொழுது நரகவாதிகளினுடைய ஒவ்வொரு அதாபுகளும் நடைபெற்று கொண்டிருப்பதையும் நான் பார்த்தேன். பயந்தவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த கண்ட கனவை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான இவர்களது சகோதரி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய சகோதரி ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இந்த கனவு சொல்கிறாங்க. இப்போ ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த கனவை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், இப்னு உமர் இப்படி கனவு கண்டார் என்பதாக. அப்பொழுது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் கனவினுடைய விளக்கமாக, இப்னு உமர் நல்ல மனிதர், ஆனால் இரவு தொழுகையை சரியாக நிறைவேற்றிவிட்டால் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சிட்டாங்க. இரவு தொழுகை தஹஜ்ஜத் தொழுகையை யார் தினந்தோறும் அழகான முறைகளை தொழுது வருகிறாரோ அவர் நரகத்து விரும்பிக்கு அழைத்து சென்றாலும் சரி, நிச்சயமாக அவர் சொர்க்கத்திற்குரியவர், நரகத்திற்கு அவர் போக மாட்டார். ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா இந்த கனவினுடைய விளக்கத்தை அருமை நாயகத்திடமிருந்து கேட்டு சொன்ன பொழுது அன்றிலிருந்து இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சில நேரங்களிலே விட்டு கொண்டிருந்த அந்த இரவு நேர தொழுகையை மௌத்தாகின்ற வரை தொடர்ந்து தொழுது கொண்டே இருந்தார்களாம். இரவு நேர தொழுகையை தொழுவதின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை வழங்குவதை கனவின் மூலமாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு காண்பித்ததை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கனவினுடைய விளக்கத்தை எடுத்து சொல்கின்றார்கள். என்று சொன்னால் நல்ல கனவுகள் என்பது கெட்ட கனவுகள் என்பது எப்படி இருக்கிறதோ உண்மையான முஃமினுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்வதற்கும் கனவின் மூலமாக ஒரு சில விஷயங்களிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், இந்த தீங்கிலிருந்து நீங்கள் நிச்சயமாக உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற எச்சரிக்கை செய்தியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனவின் மூலமாக செய்வான் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கூஃபா நகரத்தினுடைய ஆட்சியாளர் ஒரு நாள் அவன் என்ன செஞ்சார், அந்த கூஃபா நகரில் இருக்கக்கூடிய அம்மார் பின் சைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர், இபாதத்தாலி ஆபித், அல்லாஹ்விற்கு முற்றிலும் பயப்படக்கூடியவர், நல்ல மனிதராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன செஞ்சாங்க, 2000 தீனாரை கொடுத்து அனுப்பினாங்க. அந்த ஆட்சியாளர் கொடுத்து அனுப்பினாங்க. அம்மார் பின் சைஃப் அவர்கள் அந்த 2000 தீனார் வந்த உடனே ஆசைப்பட்டு உடனே பிடுங்கிடல, பார்த்துட்டு சொன்னாங்க எனக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வேண்டான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. பின்னால் இருந்த அவங்க மனைவி என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு தானே கொண்டு வந்தீங்க கொண்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சில வேதனைகளையும் ஒரு சில அல்லாஹ்வினுடைய அதாபுகளையும் கோபங்களையும் நாம எடுத்துக்கொள்வோம் இல்லையா, அதுபோல இந்த சூஃபி இந்த ஆபிது விட்டு விட்டார், எனக்கு அந்த 2000 தீனார் வேண்டாம் என்பதாக மறுத்து விட்டார். ஆனால் அவங்களுடைய மனைவி என்ன செஞ்சாங்க, வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அன்றைய தினம் உறங்குகின்ற பொழுது இந்த அம்மார் பின் சைஃப் அவர்களுடைய கனவில் ஒரு நெருப்பு ஜுவாலை தன்னுடைய வீட்டிற்கு வருவது போல கனவு காண்கிறார்கள். கனவு கண்டவர்கள் தன்னுடைய மனைவிட்ட சொல்கிறாங்க, நான் இப்படி இன்றைய இரவு நெருப்பு ஜுவாலை நம்மை நோக்கி வருவது போல நம்ம கனவு கண்ட நான் சொல்கிறாங்க.
என்னன்னு தெரியலையே, பயந்த வண்ணம் சொல்லுகின்ற பொழுது அதற்கு பிறகுதான் அவங்களுடைய மனைவி சொன்னாங்க, நீங்கள் அந்த 2000 தீனாரை வேண்டான்னு சொன்னீங்க இல்லையா, அதை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே கேட்டதை உடனே கோபமுற்றவர்களாக சொன்னார்கள், அந்த 2000 தீனாரை உடனே திரும்ப கொடுத்தவள். நரக நெருப்பு நமக்கு வேண்டுமா? நரக நெருப்பை விட்டு நான் நம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நரக நெருப்பை ஏன் வாங்கினா என்பதாக சொல்லி 2000 தீனாரையும் திரும்ப கொடுத்து விடு என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுபோல நல்லோர்களுக்கு நல்ல கனவின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கனவுல அவங்க 2 கையில் 2 வளையம் இருப்பதை போல, தங்க வளையம் இருப்பதை போல கனவு காண்கிறாங்க. 2 தங்க காப்புகள் அணிந்திருப்பதை போல கனவு காண்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை வந்துருச்சு. தங்கம் ஹராம், அந்த தங்கத்தை நான் அணிந்திருக்கிறேனா என்பதாக கவலையோடு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையான பொழுது, அப்பொழுது ஒரு சத்தம் வருகிறது, நீங்கள் அதை ஊதுங்கள் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபூன் ஊதுனாங்க. 2 தங்க காப்புகளும் ஃபத்தாரா பறந்தது. ஹதீஸில் வருகிறது, 2 தங்க காப்புகளும் பறப்பதை போல அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதிய உடனே அது பறந்தது. கனவு கண்ட அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவினுடைய விளக்கம், 2 தங்க காப்புகள் 2 பொய்யர்களுடைய அடையாளம், 2 பொய்யர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு காட்டித் தருகிறான் என்பதாக சொன்னார்கள். முதலாவதாக அஸ்வத் அல் அன்சியா என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யன், 2வது முசைலமத்துல் கذாப் என்று சொல்லக்கூடிய 2வது பொய்யன். அருமை நாயகம் எப்படி கனவு கண்டார்களோ அதுபோல பொய்யர்களாக இந்த 2 நபர்களையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளமிட்டு காண்பித்தார்கள் என்ற செய்தியை ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நம்மவர்களுக்கு மாத்திரமல்ல, நபிமார்களுக்கும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனவுகளின் மூலமாக பல செய்திகளை உண்மைப்படுத்தி காண்பிப்பதை இன்றளவிலேயும் அருள்மறை குர்ஆன் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டார்கள் அல்லவா, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகளை பார்த்து கேட்டார்கள் அல்லவா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, மகனே உன்னை அறுப்பது போல நான் கனவு கண்டம்பா, நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிறுவர், சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஏவினானோ அதை செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். உண்மையிலேயே நடந்த விஷயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்கிறான், இதை அவர்கள் கனவிலே கண்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே போல கனவு கண்டார்கள். யாவதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபா வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன் என்பதாக சொன்னார்கள். அருள்மறை குர்ஆன் சொல்லுகிறது, நான் கனவு கண்டேன், 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் சந்திரனும் எனக்கு அடிபணிவதைப் போல நான் கனவு கண்டேன் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் நிகழ்த்தி காட்டினார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிமையாக விற்கப்பட்ட பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மிகப்பெரிய ராஜாங்கத்தினுடைய நாற்காலியிலே அல்லாஹ் அமர வைத்தார். அப்பொழுது 11 அவர்களுடைய சகோதரர்களும் அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தாயாரும் நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்கு வந்தார்கள். அவர்களுக்கு சிரம்பணிந்தார்கள், மரியாதை செய்தார்கள் என்ற செய்தி அருள்மறை குர்ஆனில் வருகிறது. இது அவர்கள் கனவு கண்டார்கள். அல்லாஹ் அதை நிகழ்த்தி காண்பித்தான். இப்படி நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனவின் மூலமாக நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே இருப்பான், நிகழ்த்தி காட்டினான். ஆனால் நம்மவர்களைப் போல முஃமின்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்தியாக ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து நமக்கு உபதேசம் செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டும் திரும்ப அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பொழுது எந்த அளவிற்கு கவலையோடு சென்றார்கள், இந்த மக்கமா நகரை பிரிந்து நான் செல்கின்றேனே என்கின்ற கவலையிலே அவர்கள் சென்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், உங்களை நாம் மீண்டும் மக்காவின் பக்கம் திருப்புவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனில் அதை செய்தியை சொல்லி காண்பிக்கின்றான். லக்கது ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவை நாம் உண்மைப்படுத்தினோம் என்பதாக சொல்லுகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மக்கமா நகரத்திற்கு வந்தார்கள். மக்கமா நகரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே ஒப்படைத்தார் என்ற செய்தி வரலாறுகள் இந்த அளவிலேயும் இஸ்லாத்திலே இடம்பெற்றிருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனவை கொண்டு
கனவை கொண்டு மக்களுக்கு எல்லா விதமான உபதேசங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் ஒரு சிலர்கள் கனவினுடைய விளக்கத்தை உண்மையிலேயே அறிந்திராத ஒரு சிலர்கள் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் கனவு கண்டேன் என்பதாக பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய பொய்யர்கள் நம்மிடத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் களையப்பட வேண்டியவர்கள். பொய்யான செய்தியை கனவு கண்டேன் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பொய்யிலே மிகப்பெரிய பொய் எது தெரியுமா? தான் காணாததை கண்டதாக சொல்வதுதான் என்பதாக சொன்னார்கள். அவர் கனவு கண்டிருக்கவே மாட்டார், ஆனால் கனவு கண்டதாக சொல்வார். அப்படி சொல்பவர் தான் பொய்களிலேயே மிக பெரும் பொய்யை சொன்னவர் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட பொய்யர்கள் நம்மிடத்தில் நிறைய பேர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சமீபத்திய செய்தி என்ன தெரியுமா? தன்னை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொல்லிக்கொண்டு ரெட் ஹில்ஸ் பகுதியில் யாக்கூப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தன்னை மஹ்தி என்பதாக சொல்லிக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஜமாத்துல் உலமா அதை கண்டெடுத்து தாய் கல்லூரியாம் வேலூர் பாக்கியாத் சாலிஹாத்திலிருந்து அவர் லால் முதில் என்பதாக அவருக்கு பட்டம் சூட்டி வழிகெடுக்கக்கூடியவர், வழிகேடர் இவரை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்கின்ற செய்தியை, எச்சரிக்கையை மக்களுக்கு சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், தன்னை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நான் கனவு கொண்டேன் என்பதாக சொல்லுகிறார். நாளை நான் மஹ்தியாக வரலாம் என்பதாக தான் கனவு கண்டதாக ஒரு மனிதர், சாதாரண மனிதர் பொய் சொல்கின்றார் என்று சொன்னால் அவர் எதை ஆதாயமாக வைத்து சொல்லுகின்றார் என்பது தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவரிடமிருந்து அவர் சொல்லக்கூடிய செய்தியை ஏதாவது நம்பி நாம் அவருக்கு பின்னால் சென்று விட்டால் நாமும் வழிகேடர்களிலே ஒருவரை ஆகிவிடுவோம். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற கனவுகளின் மூலமாக நமக்கெல்லாம் எச்சரிக்கை செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் நாம் அந்த கனவுகளின் மூலமாக நல்ல கனவுகளாக இருந்தால் நல்லோர்களிடத்தில், முக்கியமாக நமக்கு முஹப்பத்தான, நமக்கு பிரியமான ஒரு சிலர்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் சென்று கனவுடைய விளக்கத்தை சொல்லி அறிந்து கொள்ளுங்கள். அல்லது அறிஞர்களிடத்தில் கனவினுடைய விளக்கத்தை சொல்லக்கூடிய அறிஞர்களிடத்தில் சென்று கனவை சொல்லி விளக்கத்தை அறிந்து கொண்டு நீங்கள் அதன் பிரகாரம் வழி நடந்துங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைப் போல நல்ல கனவுகளை நல்லோரிடத்தில் மாத்திரம் சொல்லுங்கள். கெட்ட கனவுகளை மறந்து விடுங்கள், அது யாரிடத்திலேயும் சொல்லாதீர்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவிலே வாழும் காலமெல்லாம் நல்ல கனவுகளை கொண்டு நமக்கு வழிகாட்டியாக ஆக்கவும், கடைசி வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி எச்சரிக்கை செய்யக்கூடிய கனவுகளை நல்லோர்களுக்கு அல்லாஹ் காண்பித்தான், நபிமார்களுக்கும் நல்லோர்களுக்கும் எப்படி கனவிலே எச்சரிக்கை செய்தியை காண்பித்தானோ அதுபோல நாம் வழிதவரை சென்று விட்டால் அந்த வழிதவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல கனவுகளை கொண்டு எச்சரிக்கையாக நம்மை பாதுகாத்து இம்மை மறுமையிலேயும் வெற்றி பெற்ற கூட்டத்தார்களில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.